திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? திண்டுக்கல் தொகுதி கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக வசம் இருந்து வருகிறது. திமுக வேட்பாளர் இதுவரை வெற்றி பெற்றதும் இல்லை. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக பரபரப்பாக இயங்கி வருகிறது. திமுக, அதிமுக அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேரங்களை முடித்து வேட்பாளர் தேர்வில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக உத்தேச வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வருகிறது உங்கள் கிங் 360. அந்த வரிசையில் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு வாய்ந்தது திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. ஆரம்பகால பாண்டியர்கள், பல்லவர்கள், இடைக்கால சோழர்கள், மதுரை சுல்தான்கள், விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர்களால் ஆளப்பட்ட பகுதி இது. இந்த தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த தொகுதி. 1972 எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய 6 மாதங்களிலேயே திண்டுக்கல் மக்களவை தொகுதியின் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிமுக தனது முதல் வெற்றியை இங்கு பதிவு செய்தது. இது அக்கட்சிக்கு ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரத்தை வழங்கியது. அதிமுகவின் வரலாற்று சின்னமான இரட்டை இலை முதலில் இந்த தொகுதியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வெற்றி கனியை தட்டி பறித்து சென்றது. இந்நாள் வரை தவிர்க்க முடியாத சக்தியாகவே இரட்டை இலை உருவாக்கியதற்கு காரணம் இந்த திண்டுக்கல் தொகுதி தான். திண்டுக்கல் மாவட்டத்தின் தலைமை நகரம். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வருகிறது. திண்டுக்கல் நகரம் 2014 ஏப்ரல் 10 அன்று தமிழகத்தின் 11வது மாநகராட்சியாக தயாரமுயர்த்தப்பட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விவிபேட் வசதி தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 17 தொகுதிகளில் திண்டுக்கலும் ஒன்று. இந்த தொகுதியில் பிள்ளைமார் சமூகத்தினர், நாயுடு, முக்குளத்தோர், வன்னியர் அதிகம் உள்ள தொகுதி இது. திண்டுக்கலுக்கு பூட்டு நகரம் என்று சிறப்பு பெயரும் உண்டு. இங்கு தயாரிக்கப்படும் பூட்டுகள் மற்றும் இரும்பு பெட்டகங்கள் உலக புகழ் பெற்றவை. தமிழகத்தின் தோல் ஏற்றுமதியில் திண்டுக்கல் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்குள்ள நூற்பாலைகள் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது. தோல் தொழிற்சாலைகள் பெரிய அளவில் செயல்படவில்லை. தற்பொழுது பூ மார்க்கெட் தொழில் பெரிய அளவில் திண்டுக்கலை காப்பாற்றி வருகிறது. திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக, சிபிஎம் கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர். 2006-11 சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம்மின் பாலபாரதி எம்எல்ஏவாக இருந்தார். அதைத் தொடர்ந்து 2016-21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அக்கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்து வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சீனிவாசன் 90,595 வாக்குகள் பெற்று சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட பாண்டியை தோற்கடித்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜெயசுந்தர் 14,860 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தார். சுமார் 2,26,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மீண்டும் வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கும் இவர் 1989 முதல் எம்பியாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2 முறை எம்பியாக இருந்தார். 2016 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வனத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் அவ்வப்பொழுது ஊடகங்களுக்கு தீனி கொடுக்கக்கூடியவர். ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று ஆகிவிடும். இவர் பேசுவதே அதிமுகவினர் மட்டுமல்ல, அனைத்து கட்சியினருமே ஒரு காமெடியாகத்தான் எடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் இவருக்கு இப்பொழுது எடப்பாடியிடம் ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது என்னவென்றால், இவரது பேரன் முறையில் உள்ள ஒருவர் தாவேகாவில் இணைந்து பொறுப்புகளை வாங்கியிருக்கிறார். அது எடப்பாடி காதுக்கு சென்று சீனிவாசனுக்கு எடப்பாடியிடமிருந்து கண்டன குரல் வந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட பெரியசாமியின் மகன் ஐபி செந்தில்குமார், வெள்ளிமலை ஆகியோர் முனைப்பு காட்டி வருகின்றனர். அமைச்சர் பெரியசாமியின் மகன் தான் ஐபி செந்தில்குமார் பழனி எம்எல்ஏவாகவும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். தற்பொழுது திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட கட்சி மேலிடத்தில் வாய்ப்பு கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளிமலை திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக இருந்து வருகிறார். இவர் முன்னாள் சிறுமலை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தர்மராஜ் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என தெரிகிறது.
நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முத்தரசி அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பெரிய திட்டங்கள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் 10 வருடங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது வரை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை என்பது அப்பகுதி மக்களின் மனக்குறையாக உள்ளது. ஆண் பெண் இருபாலரும் படிப்பதற்கான அரசு கல்லூரி திண்டுக்கல்லில் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. காமராஜர் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்கள் நிலுவையில் உள்ளது. சிறுமலை சுற்றுலா தலம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதெல்லாம் திண்டுக்கல் தொகுதி மக்கள் வைக்கும் நீண்டகால கோரிக்கைகளாகும். திண்டுக்கல் தொகுதி கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக வசம் இருந்து வருகிறது. திமுக வேட்பாளர் இதுவரை வெற்றி பெற்றதும் இல்லை. இந்த முறை நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளும் களம் காண்பதால் திண்டுக்கல் தொகுதியில் கடும் போட்டி நிலவும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியின் வெற்றியை இறுதியில் தான் கணிக்க முடியும். நாளை இன்னொரு தொகுதியில் இருந்து உத்தேச வேட்பாளர் பட்டியலோடு காண்போம் வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய King 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர் இப்பொழுது 2026 அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக கீழுள்ள லிங்கில் இணைந்து உங்கள் வெற்றிக்கு முதல் படியை எடுத்து வையுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட King 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என King 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.